விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. தங்கம் விலை மேலும் குறைந்திருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். சவரனுக்கு 1480 ரூபாய் குறைந்திருக்கிறது ஆபரண தங்கத்தின் விலை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு மேலும் 1480 ரூபாய் குறைந்திருக்கிறது. முன்பாக 800 ரூபாய் குறைந்திருந்தது நேற்றைய நிலவரப்படி. தற்போது 1480 ரூபாய் மேலும் குறைந்திருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக தங்க நகை வணிகர் சங்கத்தைச் சேர்ந்த ஜெயந்திலால் சலானி இணைந்திருக்கிறார். சலானி சார் வணக்கம். ஏன் தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து குறைய என்ன காரணம்? முதல்ல இந்த பதற்றமான சூழலில் போர் பதற்றம் மேலும் அதிகமான பதற்றம் ஏற்படக்கூடிய நிலைமையில இப்ப இருக்கோம். அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த போர் சூழல் எல்லாம் தாண்டி இப்போ இந்த கச்சா எண்ணெயினுடைய ஒரு போன்ற விஷயங்கள் மற்றும் நம்மளுக்கு தேவையான கச்சா எண்ணெய் பொருட்கள் எல்லாம் கிடைப்பதில் பெரிய தாமதம், இது போன்ற சூழ்நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக நம்மளுடைய அந்நிய செலாவணியில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பாதிப்பை இருந்து மீள்வதற்காக தங்கத்துடைய இறக்குமதி குறைக்க வேண்டும் என்று இருக்கிறது. மத்திய பாத்தீங்கன்னா முதலீட்டாளர்கள் தங்களுடைய முதலீடுகளை பெரும் அளவில் கச்சா எண்ணெயில் முதலீடு செய்து வருவதும் கச்சா எண்ணெய் தொடர்ந்து உயர்ந்து வருவதும் ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால் கச்சா எண்ணெய் மீது முதலீடுகள் சரிந்துள்ளதால் சர்வதேச சந்தையிலும் தங்கத்துடைய விலை சரிந்துள்ளது. இது ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன் இதற்கு முன்பு எப்பவுமே ஏற்பட்டதில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இப்ப நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தங்கம் விலையில இன்னும் பிளக்சுவேஷன்ஸ் இருக்குமா, இல்ல குறைந்து கொண்டே இருக்குமா? தங்கம் வாங்குறதுக்கு இது ஒரு சரியான நேரமா இருக்குமா? ஏன்னா முன்னாடி எல்லாம் விலை உயரும் போது இன்னும் அதிகமாக தான் வாய்ப்பு இருக்கு, இப்போதே வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றத நாங்க கேட்டிருக்கோம். இப்போ தங்கம் விலை குறைந்திருக்கிறது, இப்ப வாங்குவதற்கு சரியான நேரமாக இருக்குமா? இன்னும் சிறிதளவு தங்கம் விலை குறையும். மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது, தங்கத்தில் கொள்முதல் செய்ய வேண்டாம், ஒரு வருடத்துக்கு தள்ளி போடுங்கள் உங்களுடைய திட்டங்களை, அதாவது நீங்க வாங்கும் திட்டத்தை. காரணம் என்னன்னா, நாம் தங்கம் எவ்வளவுக்கு எவ்வளவு இங்க டொமஸ்டிக் விற்பனை ஆகிறதோ அந்த அளவுக்கு மீண்டும் இறக்குமதி செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டால் அது அந்நிய செலாவணிய கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட், அதாவது அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்காக தள்ளி போட சொல்லியிருக்கார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நேரத்தில் நாங்களே காய்களாக விற்பனை செய்யறது இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதே மாதிரி எல்லா பெரிய நிறுவனங்களும் வரும் காலங்களில் நகை சீர்திருத்த திட்டத்தை சிறிது காலத்திற்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று முடிவு எடுத்திருக்கோம். மொத்தத்துல எவ்வளவு இந்தியாவில தங்கத்தை இறக்குமதி செய்யாத உள்நாட்டிலேயே வரக்கூடிய தங்கம், அதாவது மறுசுழற்சி முறையில் கிடைக்கக்கூடிய பழைய தங்க நகைகளையே பயன்படுத்தினால் நல்லதாக இருக்கும் என்று நாங்கள் பெரிய அளவில் அறிவுறுத்தி வருகிறோம். அதன் பிரகாரம் பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் தங்கத்தின் முதலீடு செய்யலாம், ஆனால் தேவையானவர்கள் மட்டுமே வாங்கலாம். இது முதலீடுக்கு சரியான தருணம் அல்ல. நன்றி திரு ஜெயந்திலால் சலானி இணைப்பில் வந்து பேசியதற்கு. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.